அந்த பேபி அணை கட்டி அணையை வலுப்படுத்தணும். அதுக்கு சில மரங்கள் இருக்கு, அந்த மரங்களை வெட்டுறதுக்கு அவங்க விட மறுக்கிறாங்க. பராமரிப்பு பணிகளை மேற்கொள்றதுக்கு சில பொருட்களை எல்லாம் கொண்டுகிட்டு போகணும். தமிழ்நாடு அரசு கொண்டுகிட்டு போகாதுன்னு தடைப்படுத்துறாங்க. பாண்டியாறு மோயாறு இணைப்பு திட்டம். பாண்டியாறு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி ஆகுது, கேரளாவுக்குள்ள போகுது, சாலியாத்து வழியா கள்ளிக்கோட்டைக்கு பக்கத்துல கடலுக்கு கலக்குது, பயன்பாடு இல்லாம. அந்த தண்ணியை தமிழ்நாடு திருப்பி இருந்தா இன்னைக்கு வயநாட்டுல இவ்வளவு உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்பட்டிருக்காரு. வந்துட்டு பெரியார் அவர்களை கொண்டாடுற ஒரு அருகதை வந்துட்டு டிஎம்கேக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கிற மாதிரி எனக்கு படல. பெரியார் ஒரு கல் ஆதரவாளர். இந்த புரிதல் திமுகவுக்கு இல்ல, கலைஞருக்கும் இல்ல, மு.க. ஸ்டாலினுக்கும் இல்ல. தமிழ்நாட்டு மக்களாகிய நாங்கள் செம்மறி ஆடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள். ஆக இந்த வேட்டை, கொள்ளை வேட்டை தொடரும். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கல் நல்லசாமி ஐயா தான் இருக்காரு. அவரோட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நன்றி ஐயா. இப்போ வைக்கம் 100ஆண்டு நிறைவு நாள் விழா போயிட்டு இருக்கு இன்னைக்கு. சோ அத பத்தி உங்களோட கருத்து என்ன ஐயா? வைக்கத்துல 100ஆண்டு விழா நடத்துறாங்க, நினைவிட திறப்பு விழா, நூலகம் திறக்கிறாங்க. கேரள முதலமைச்சர் கலந்துக்கிறாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்துக்கிறாரு, கி வீரமணி போன்றவர்கள் கலந்துக்கிறாங்க, திருமாவளவன் அதுல பங்கேற்கிறாரு, தமிழ்நாடு அமைச்சர்கள், கேரள அமைச்சர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க. இப்போ எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இப்போ கேரளா போறாங்க, வைக்கத்துல நினைவிட திறக்கிறதுக்கு போறாங்க. இது வரவேற்கத்தக்க ஒண்ணுதான். அதே நேரத்துல கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கும் நதிநீர் பங்கீட்டுல சிக்கல் இருக்கு. முல்லை பெரியாறு 999 ஆண்டு உடன்படிக்கை. அப்போதைய திருவனந்தபுரம் சமஸ்தானத்துக்கும் மதராஸ் மாகாணத்துக்கு ஏற்பட்ட உடன்படிக்கை 999 ஆண்டுகள். 1895 நடைமுறைக்கு வந்தது. 129 ஆண்டுகள் தான் ஆகுது. அதுக்குள்ள அணை வலு வளர்ந்துடுதுன்னு சொல்லி 152 அடி தேக்கறதுக்கு பதிலா 142 அடி தான் தேக்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அந்த பேபி அணை கட்டி அணையை வலுப்படுத்தணும். அதுக்கு சில மரங்கள் இருக்கு, அந்த மரங்களை வெட்டுறதுக்கு அவங்க விட மறுக்கிறாங்க. இப்போ பராமரிப்பு பணிகளை மேற்கொள்றதுக்கு சில பொருட்களை எல்லாம் கொண்டுகிட்டு போகணும். தமிழ்நாடு அரசு கொண்டுகிட்டு போகாதுன்னு தடைப்படுத்துறாங்க. அதை பற்றி பேச்சுவார்த்தை இருக்குமா? இல்ல பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம், அதுல பாத்தீங்கன்னா ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றணும். ஆனா கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு 50 ஆண்டுகளா. அதே மாதிரி பாண்டியாறு மோயாறு இணைப்பு திட்டம். பாண்டியாறு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி ஆகுது, கேரளாவுக்குள்ள போகுது, சாலியாத்து வழியா கள்ளிக்கோட்டைக்கு பக்கத்துல கடலுக்கு கலக்குது, பயன்பாடு இல்லாம. அந்த தண்ணியை தமிழ்நாடு திருப்பி இருந்தா இன்னைக்கு வயநாட்டுல இவ்வளவு உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்பட்டிருக்காரு. இங்கிருந்து போன தண்ணி தான் ஒரு காரணம். இதுக்கெல்லாம் கடந்த ஆட்சியில ஒரு குழு ஏற்படுத்தினாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு குழு ஏற்படுத்தினாங்க. அதிகாரிகள் மட்டத்தில் அந்த குழு 2-3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 2021 ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி 2021 ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி அதை கிடப்புல போட்டாங்க. அதை பத்தி இவங்க பேச போறாங்களா? அதான் நான் கேட்கறோம். 2வது, பெரியாருக்கு மரியாதை செலுத்துறாங்க. இது வரவேற்கத்தக்க ஒண்ணும். பெரியாருடைய கொள்கையில இவங்க உடன்பாடு கொண்டவர்களா இல்லையா? பெரியார் ஒரு மது ஆதரவாளர், பெரியார் ஒரு கல் ஆதரவாளர். அதே நேரத்துல தமிழ்நாட்டுல கல்லுக்கு தடை இருக்குது. அதை பத்தி முதல்வர் அவருடைய நிலைப்பாடு என்ன, இந்த அரசனுடைய நிலைப்பாடு என்ன, வீரமணி அவர்கள் என்ன சொல்றாங்க, திருமாவளவன் என்ன சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு நாங்க விரும்புறோம். நீங்க பெரியார முன்னிறுத்துறீங்க, அதே நேரத்துல அவர் கொண்டிருந்த கொள்கைகளை நீங்க பின்னிறுத்துறீங்க. அது ஏற்புடையதல்ல. அதான் நாங்க சொல்றோம். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இந்த நிகழ்வுல சில திருப்புனை ஏற்படுத்துமா? அப்படி ஏற்படுத்தி சில நன்மைகள் விளைஞ்சா அது இரு மாநிலத்துக்கு சிறப்பா இருக்கு, நாட்டினுடைய இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு வலு சேர்த்ததா இருக்கும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு நடக்குமாங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி. பாத்துட்டு இருக்கோம் ஐயா. இப்போ பெரியார் அவர்களை கொண்டாடுற ஒரு அருகதை டிஎம்கேக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஐயா? அதாவது சில இதுல கொண்டாடலாம், சிலதுல கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கிற மாதிரி எனக்கு படல. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரியார் ஒரு கல் ஆதரவாளர். இந்த புரிதல் திமுகவுக்கு இல்ல, கலைஞருக்கும் இல்ல, மு.க. ஸ்டாலினுக்கும் இல்ல.
நீங்க இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் பெரியவர் வீரமணி அவங்களுக்கு இல்ல, கலந்து கொண்டு இருக்கக்கூடிய வைகோ அவங்களுக்கு இல்ல, பெரியார் ஒரு கள் ஆதரவாளர், அந்த புரிதல் இவங்களுக்கு இல்ல. பெரியார் 22/1/1963 கும்பகோணத்தில் நடந்த மது வேண்டுவோர் மாநாட்டுல தலைமை தாங்கி உரையாற்றுகின்ற பொழுது அவருடைய பதிவு, நான் 1921 காங்கிரஸ் கட்சியில இருந்த போது காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கள் இறக்கிய 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல, அது ஒரு உணவு. இறக்கிய கல்லை மரத்தடியிலேயே குடிப்பதற்கு விற்றுவிட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அரசு கள் மீதான ஆளுமையை கைவிட வேண்டும். என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கர் அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு மரத்து கள்ள குடிச்சா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நோய் கட்டுக்குள்ள இருந்தது, நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. இதுக்கு இடையில மதுவிலை கொண்டு வந்தாங்க, தெரியாதனமா கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க, கல்லு கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டுக்கல்ல குடிச்சிட்டு இருந்தாரு, அது கேவலம்னு சொல்லி கல்லு குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். இப்ப தமிழ்நாட்டுல கல்லுக்கு தடை இருக்கு. உலகத்துல எங்கேயும் கிடையாது, எந்த மாநிலத்திலையும் கிடையாது, இந்திய அளவுல தமிழ்நாட்டிலேயும் மட்டும் தடை. இது உலகளாவிய நடைமுறைக்கு மாறானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இதை பற்றிய புரிதல் இந்த 3 பேர்த்துக்கு இல்ல. திருமாவளவ அண்மையில மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டுல பெரியாருக்கு ஒரு பெரிய அளவுல கட் அவுட் வச்சிருந்தாரு. அதுக்கு விளக்கம் அவரே கொடுத்தாரு அந்த மாநாட்டு மேடையில. ஏன் பெரியாரு கட் அவுட் வச்சிருக்கிறோம்னா, அவர் ஒரு மது எதிர்ப்பாளர், கள் எதிர்ப்பாளர் ஆக வச்சிருக்கிறோம். எப்ப எதிர்ப்பாளர்? 1921 22/1/1963 மது ஆதரவாளரா கள் ஆதரவாளரா அவர் மாறிட்டாரு. திருமாவளவ சட்டம் படிச்சவர் தானே, கி வீரமணி அவர் படிச்சவர் தானே, MABL போட்டுக்கிறாருல்ல. 1000 உயில் எழுதலாம், எந்த உயில் செல்லும்? இறக்கறதுக்கு முன்னாடி கடைசியா எழுதப்பட்ட உயில் தானே செல்லும். அப்படி பார்க்கின்ற பொழுது 1921 சொன்னதை ஏற்றுக்கொள்வதா, இல்லை 1963 சொன்னதை எடுத்துக்கொள்வதா? இதற்கு என்ன பதில்? எங்கே பதில்? திருமாவர்கள், திரு வீரமணி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். எதற்காக கல்லுக்கு தடை? இதை வலியுறுத்தித்தான் வரும் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கள் விடுதலை மாநாட்டை நாங்கள் நடத்தவிருக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் அழைப்புதல் விடுத்திருக்கிறோம். இவங்க கட்டாயம் இந்த மாநாட்டுல கலந்துக்கணும். கலந்துக்கிட்டா அது பெரியாருக்கு இவர்கள் செலுத்தக்கூடிய ஒரு மரியாதையா நாங்க நினைக்கிறோம். கலந்துக்கு மறுத்துட்டாங்கன்னா இவர்கள் பெரியாரை திட்டமிட்டு இழிவுபடுத்துகின்றார்கள் என்று பொருள்படும். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அவங்களோட கேள்விகள் எல்லாம் அவங்க பாப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மாநாடுக்கு அவங்களையும் இன்வைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அவங்க வருவாங்க அப்படின்ட்டு எந்த அளவுக்கு நம்புறீங்க ஐயா? அவங்க வருவாங்களா? இல்ல, வருவாங்க வராதுங்கிறது மக்களுடைய எழுச்சியை பொறுத்து இருக்கு. ஏன் ஜல்லிக்கட்டுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கினாங்க? மக்கள் மத்தியில எழுச்சி இருந்தது, அரசு பயந்து போச்சு, தடை நீக்கினாங்க. அந்த மாதிரி மக்கள் இந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து நியாயத்தின் பின்னாடி நின்னா வெற்றி பெறலாம். நியாயத்தின் பின்னாடி மக்கள் இல்லாம போனா வெற்றி பெறுவது என்பது இயலாத ஒன்றாகத்தான் இருக்கும். தமிழ்நாட்டு மக்களாகிய நாங்கள் செம்மறி ஆடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள். ஆக இந்த வேட்டை, கொள்ளை வேட்டை தொடரும். சுதந்திரத்தினுடைய விலை, மக்களுடைய விழிப்புணர்வு. ஆனா இன்னைக்கு விழிப்புணர்வு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. தேர்தல் வந்தா நாங்க என்ன கேக்குறோம்? என் வீட்டுல எவ்வளவு கொடுப்ப நீ எனக்குன்னு கேக்குறோம். அதை கொடுக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? லிக்கர் லாபிக்கு இருக்கு. இப்போ டாஸ்மாக் மது மூலமா அரசுக்கு முன்கதவு வழியா 50,000 கோடி வருது. இது எல்லாத்துக்கும் தெரியுது, கணக்கில் காட்டப்படும் தொகை. இன்னொன்னு கணக்கில் காட்டாத தொகை பின்கதவு வழியா 50,000 கோடி வருது. அதைத்தான் தேர்தல் நேரத்துல அந்த லிக்கர் லாபி ஒவ்வொரு கட்சிக்கும் கொடுத்துட்றாங்க. எல்லா கட்சியும் கையேந்திடுறாங்க. இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி எல்லாம் கையேந்திடுறாங்க. வாக்காளர்களாகி நாங்கள் என்ன கேட்கிறோம், என்ன கோரிக்கை வைக்கிறோம்? என் வீட்டுல எவ்வளவு கொடுப்பேன் எனக்குன்னு பேரம் பேசுறோம்.
அந்த தொகையை வாங்கி எங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்க தேர்தல் நேரத்துல வாக்கா குத்துறோம். இதுதான் நடக்குது. இந்த சுழற்சிகள்ல இந்திய ஜனநாயகம் போயிட்டு இருக்கு. இது ஜனநாயகத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பேராபத்து. இதற்கு ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இளையதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகுள்ளும் காழ்த்த விடத்து. ஒரு சீமக்கருவை முளைச்சு 2 இலை வந்த உடனே புடுங்குன்னு எளிதா பிடுங்கிடலாம். அதே இவ்வளவு உயரம் வளர விட்டு புடுங்கணும்னா முள்ளு கையை குத்தத்தான் செய்யும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு விடக்கூடாது. முளையிலேயே இது கிள்ளி எறியப்பட வேண்டும். அப்போதுதான் இந்திய ஜனநாயகம் காக்கப்படும் காக்கப்படும் காக்கப்படும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கப்போ முல்லை பெரியார் அணையை பத்தி பேசிட்டு இருந்தோம். முல்லை பெரியார் அணையா இருக்கட்டும், இன்னும் சில ஆறுகளா இருக்கட்டும், இணைக்கிற திட்டம் வந்துட்டு அதுக்கான தீர்வு ஏதாவது வருமா ஐயா, கிடைக்குமா, எதிர்பார்க்கலாமா? அதாவது இந்திய நாட்டினுடைய இறையாண்மை ஒருமைப்பாடு வலுப்பெற வேண்டுமே ஆனால் சோவியத் சோசலிச குடியரசு மாதிரி சிதறண்டு போகாமல் இந்த நாடு இருக்க வேண்டுமே ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். இல்லாமல் போனால் நிலைமை மோசமாகிவிடும். இதை மத்திய அரசு உணர வேண்டும், மாநில அரசுகளும் உணர வேண்டும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். சமுத்திரத்துக்கு வீணா தண்ணீர் போகக்கூடாது, அது சகோதரனுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் கேரள மக்கள் மத்தியில விதைக்கப்படணும். அதே நேரத்துல தமிழ்நாடு ஒரு மலை மறைவு மாநிலம். இங்க மின்சார கூடுதலா கிடைக்குது. அந்த தண்ணீர் திருப்புறதுனால உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் கேரளாவுக்கு நாம கொடுத்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் தமிழ்நாடு அரசுக்கு வரணும். இன்னைக்கு ஜிஎஸ்டில ஏராளமான வரி மத்திய அரசு கிட்ட குவிஞ்சு கிடக்குது இல்லையா? இதை பயன்படுத்தி இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த முல்லை பெரியாறு அணை வலுப்படுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பு இந்த அரசாங்கம் தவற விட்டாங்க. அதாவது கேரள வனத்துறை தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, நீங்க அந்த மரங்களை வெட்டி அந்த அணையை வலுப்படுத்திடலாம்னு. உடனே துரிதமா செயல்பட்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கோம், விழிச்சிருந்து தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் முனை, இது தூங்காமல் விழித்திருந்து செய்யக்கூடிய காரியம். உடனே போய் அந்த ஆணையை கையில வச்சுக்கிட்டு அந்த மரங்களை வெட்டி வீழ்த்தி இருந்தா இன்னைக்கு அந்த பேபியான கட்டியிருக்கலாம். உடனே முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாரு, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேரள அரசுக்கு நன்றி நன்றி நன்றின்னாரு. எதிர்கட்சிகள் எல்லாம் முடிச்சுட்டாங்க. உடனே அவன் குரல் கொடுத்தாங்க. பினராயி விஜயன் கேரள நலனை தமிழ்நாட்டுக்கு தாரவாத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு குரல் கொடுத்த உடனே அவரு அரசியல்ல செல்லா காசு ஆக்கிடுவாங்க அப்படின்னு பயந்து போய் அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. பாவம், அந்த அதிகாரிகள் நியாயப்படி மனசாட்சிப்படி நடந்தவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இது தமிழ்நாடு அரசு செய்த தவறு, முதலமைச்சர் செய்த தவறு. இதெல்லாம் தீர்க்கப்படாம போனா இப்போ கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு பிரச்சனை, அதே மாதிரி பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்துல ஆனமலையாறு நல்லாறு இடமலையாறு 3 திட்டத்தை நிறைவேற்றணும். இடமலையாறு திட்டத்தை நிறைவேற்றி அவங்க தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது திறப்புலாவெல்லாம் நடத்தாம எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஆனமலையாறு நல்லாறு கிடப்பில் போட்டாங்க. இது அந்த ஒப்பந்தப்படி இது முடிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி 1965க்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு திட்டம் பாண்டியாறு மோயாறு இணைப்பு திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றினா தமிழ்நாட்டுக்கு ஒரு 14 TMC தண்ணி கிடைக்கும். இதுக்கு பெரிய தொகை தேவையில்லை. இதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் இருந்தா போது. இந்த ஆறு தமிழ்நாட்டுல தான் உற்பத்தி ஆகுது. இப்போ சிரபுஞ்சிக்கு அடுத்தபடி அங்கதான் மழை அதிகமா பொழியுது. ஆண்டு சராசரி 7000 மில்லிமீட்டர் மழை. அந்த மழை பொழிஞ்ச உடனே ஒரு 30 கிலோமீட்டர் வரை கேரளாவுக்குள் நுழைஞ்சிருது. அங்க புன்னம்புழான்னு பேரு. அது வயநாடு வழியா போகுது. அது நிலம்பூர் வழியா கள்ளிக்கோட்டைக்கு பக்கத்துல கடல்ல கலக்குது. கடல்ல கலக்கிற இடத்துல ஒரு 220 TMC ஆண்டுதோறும் பயன்பாடு இல்லாம கலக்குது. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து போறது 14 TMC. இந்த 14 TMC ஒரு தடுப்பணை கட்டி தடுத்து மோயாத்துல இணைச்சிருந்தா இங்க வயநாட்டுல இவ்வளவு தண்ணி போயிருக்காது. தமிழ்நாட்டு தண்ணி இவ்வளவு தண்ணி போனதனுடைய விளைவு வெளிப்பாடு அங்க உயிர் சேதம் பொருட்சேதம் ஏராளமா ஏற்பட்டிருக்கு. இந்த சேதத்தையும் தவிர்த்திருக்கலாம். கேரளாவை பொறுத்தளவுல ஒரு மழை மாநிலம். சராசரி மழை 3000 மில்லிமீட்டர் பெய்யுது. தமிழ்நாடு ஒரு மழை மறைவு மாநிலம். சராசரி மழை 917 மில்லிமீட்டர். அண்டை மாநில நீர்வளங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. கேரளாவை, கர்நாடகாவை, ஆந்திராவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆண்டாண்டு காலமா அங்கிருந்து வந்த நீரை இப்ப தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இதனுடைய வெளிப்பாடு நாட்டினுடைய இறையாண்மைக்கு வந்திருக்கும் ஒரு பேராபத்து. இதை இந்திய அரசு உணர வேண்டும்.
உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே இந்தியா எதிர்காலத்தில் ஒரு நாடாக இருக்கும். இல்லையே 1990 வாக்கில் சோவியத் சோசலிச குடியரசுக்கு நிகழ்ந்த ஒரு அவலம் இந்திய குடியரசுக்கும் ஏற்படும். வந்துட்டு இப்போ கேரளாவை பத்தி பேசிட்டு இருந்தோம். கேரளா அரசு வந்துட்டு பெரியாரோட கொள்கைகள்ல ஒண்ணான கல்லு அப்படின்றத முழுமையா ஏற்று அங்க வந்துட்டு செயல்முறையும் படுத்திருக்காங்க. ஆனா நம்ம கல்லுக்கு வந்துட்டு தடை விதிச்சுட்டே இருக்காங்களே ஐயா. கேரளாவுக்கு போயிருக்காங்கல்ல, எல்லாம் போயிருக்காங்கல்ல. முதல்வர் போயிருக்காரு, வீரமணி போயிருக்காங்க, அமைச்சர் ஏவா வேலு போயிருக்காரு, துரமுருகன் போயிருக்காரு, அமைச்சர் முத்துசாமி, மூப்பை சாமிநாதன், திருமாவளவன், இப்படி எல்லாம் தலைவர்கள்லாம் போயிருக்காங்கல்ல. கேரளாவுல என்ன நடைமுறைன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? கேரளாவுல கல் இறக்குறாங்க, கல்லுக்கு தடை கிடையாது. எம்.எஸ். சுவாமிநாதனுடைய பரிந்துரையின் அடிப்படையில கேரளாவுல கல் இறக்கி சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மொத கேரளாவுல தான் கொரோனா தாக்குச்சு. அப்போ ஊரடங்கு கொண்டு வந்தாங்க. ஊரடங்கு கொண்டு வந்த உடனே மதுக்கடைகளை மூடுனாங்க. கேரளாவில் கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சது. நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது அந்த உத்தரவு. கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். அவர்கள் வைத்த வாதம் கள் உணவு என்பது. அதில் வெற்றியும் பெற்றார்கள். கடந்த ஆட்சியில, இதுக்கு முந்தைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில படிப்படியா கேரளாவில் மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த அரசு இறக்குமதி மதுக்கள், இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் மீதுதான் கை வச்சாங்க, கள் மீது கை வைக்கவில்லை. அண்மையில ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி பினராயி விஜயன் தலைமையில கேரளா அமைச்சரவை கூடிச்சு. அப்ப ஆதங்கப்பட்டாங்க, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுடைய விற்பனை கூடிக்கிட்டு இருக்குது, இறக்குமதி மதுக்களுடைய நுகர்வு அதிகரிச்சுட்டு இருக்குது, இது குறைக்கப்பட வேண்டும். கேரளாவினுடைய நலன் கருதி கள் விற்பனை கூட்டப்பட வேண்டும். கள்ள மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களா மாற்றி பவுச்சில், பாட்டில்ல, டின்கள்ல, டப்பாக்கல்ல, டெட்ரா பேக்கிங்ல அடைச்சு மதுக்கடைகளில் சந்தைப்படுத்த வேண்டும். அது காலாவதி ஆயிட்டுதுன்னா அதை கீழே கொட்ட வேண்டியதில்லை, அழிக்க வேண்டியதில்லை, வீண் பண்ண வேண்டியதில்லை. அது அப்படியே வினிகருக்கு போயிடலாம். அந்த வினிகர் தான் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, உணவு பதப்படுத்தும் தொழில் இருக்கு அந்த பொருள். ஆக அது பயன்படுத்திக்கலாம், எதுவும் வீணாக போவதில்லை அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன் அதையெல்லாம் தெரிஞ்சிட்டு தமிழ்நாட்டுல தமிழ் மண்ணினுடைய மென்பானத்துக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கலாமல்ல? அந்த காலத்துல, சங்க காலத்துல அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். சங்க காலத்துல அதிகமான ஔவையாரு கள்ள குடிச்சிருக்காங்க. சிறியகள் பெருனே எமக்கு ஈமன்னே, பெரியகள் பெருனே யான்பாட தான் மகிழ்ந்து உண்ணுமண்ணே, புறநானூற்று பாடல். அதிகமான் இறந்துடுறாரு. அந்த நடுகல்லுக்கு தொகை அணிவிச்சு படையலா கள்ள வச்சு ஔவையார் வழிபடுறாங்க. நடுகல் பீலி சூட்டி நாரறி சிறுகலம் துய்ப்பவும் கொள்வன் கொள்ளோ. பாரி வள்ளல் பரம்பு நாட்டுக்கு, பரம்பு மலைக்கு தலைவர். அந்த பரம்பு மலைக்கு வந்திருக்கக்கூடிய புரவலர்களுக்கு, இரவலர்களுக்கு, விருந்தினர்களுக்கு கள்ள வாரி 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 வழங்குவாராம். அப்படி வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற அந்த கள் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் ஊற்றிட்டு போகுமா. அந்த அளவுக்கு கள்ள வாரி வாரி வழங்குவாராம் பாரி வள்ளல். இதெல்லாம் இலக்கிய பதிவு. இதை பற்றிய புரிதல் இல்லாமல் கல்லுக்கு தடை வச்சிருக்கீங்களே. கள் உணவு, போதைப் பொருளும் அல்ல, மதுவும் அல்ல, மதுவுக்கு மாற்றும் அல்ல. இன்னைக்கு கேரளாவில் இருக்கு, பக்கத்துல பாண்டியில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, தெலங்கானாவில் இருக்கு, அண்டை மாநிலங்கள் இருக்கு. உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வாங்கல்ல. அந்த அரசுகள்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குங்கள் கீழே. அந்த கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு அரசு அமையட்டும். நீங்கள் அதற்காக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருக்கின்றீர்கள். எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாத பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தான கொண்டிருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை, பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது?
இதற்கு என்ன பதில்? எங்கே பதில்? கள்ளுக்கு கடை அப்படின்னு சில கட்சி தலைவர்கள்லாம் கேட்கிறாங்க. அண்ணாமலை போன்றவர்கள்லாம் கேட்கிறாங்க, தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளு கடைகளை திறக்க வேண்டும்னு. இதுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு. காரணம், கல் பற்றிய புரிதல் அண்ணாமலை அவர்களுக்கும் இல்லை, மக்களுக்கும் இல்லை. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக அந்த உரிமையை பறித்துக் கொண்டது. ஆக இவங்க என்ன கேட்கணும்? கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குன்னு சொல்லணும், கள்ளை உணவாக அறிவித்து விடுன்னு சொல்லணும். அப்பதான் அரசியலமைப்பு சட்டத்தை உலகளாவிய நடைமுறையை மதித்து நடந்ததாக இருக்கும். புரிதல் இல்லாம அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பதிவு செய்யறாங்க. ஒரு உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டப்பேரவையிலே பதிவு செய்யறாரு, திரு ஈஸ்வரன் அவர்கள். இதெல்லாம் கள்ள இயக்கத்துக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடுகின்றது. இவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள், இங்கிலாந்து போய் படிச்சுட்டு வந்திருக்காரு அரசியல். ஆக இந்த பச்சை துண்டு போட்டு இருக்கிற விவசாயிக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில் உருவாகுதல்ல. அதனுடைய வெளிப்பாடு கள்ளுக்கு தடை நீடிக்குது. சரி, அண்ணாமலை இவ்வளவு எல்லாம் பேசுறாருல, வர சொல்லுங்க, அவருக்கு நாங்க 10 கோடி ரூபாய் கொடுத்துட்றோம். நீங்க சொல்றீங்கல்ல, தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்பதும் கள்ளு கடைகளை திறக்க கோருவதும் நியாயமானதை நிரூபிச்சிருங்க, உங்களுக்கு 10 கோடி நாங்க கொடுத்துட்றோம். புரிதல் இல்லாம ஏன் பதிவு பண்றீங்க? கடைசியில் எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்துறீங்க. இப்போ நம்ம பேசுறோம், இந்த நேர்காணல் வெளியே போனா இதன் மூலியமா நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் ஐயா. இப்போ இல்ல, நாங்க 19 ஆண்டுகளா போராடிக்கிட்டு இருக்கிறோம். 10 கோடி ரூபாய் பரிசு அறிவிச்சோம். அந்த பரிசை எளிதாக பெறும் விதமாக கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலும், ஜெயலலிதா ஆட்சியிலும், இபிஎஸ், ஓபிஎஸ் வகைராக்கள் ஆட்சியிலும், இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலும் அசுமேத யாகங்களை நடத்தணும். அந்த யாக குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான், மதுதான் என அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்றவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். ஏன் ஒருத்தருவில்ல? எந்த ஊருக்கு போயிருந்தீங்க? அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு கட்சி, எதுக்கு தலைவர் பதவி, எதுக்கு ஆட்சி? வெக்கமா இல்ல? இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில்? எங்கே பதில்? சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் போய்விட்டால் மக்களாகிய நாங்கள் செம்மறியாடுகள், ஆட்சியாளர்கள் ஓநாய்கள், ஒரு வேட்டைக்காடு. கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் ஐயா. கூடிய விரைவில் உங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். இந்த நூற்றாண்டு காலம் பதில் சொல்லும். கண்டிப்பா ஐயா, காலம் பதில் சொல்லும். வீரமணி அவர்கள், அமைச்சர் துரைமுருகன் எல்லாருமே இந்த நூற்றாண்டு விழால கலந்திருக்காங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காயா? நன்மை கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்க போயிருக்கீங்க, அதுல சில உங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் உங்களுடைய சிந்தனை இருக்கணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு ஆட்சியாளன் ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது அந்த திட்டத்தால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும், தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும். அந்த அடிப்படையில இந்த பேச்சுவார்த்தை அமைந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நன்மை ஏற்பட்டால் அது இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் வலு சேர்க்கும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் பண்பு காக்கப்படும். அங்க வெள்ளத்தினுடைய சீற்ற குறையும், இங்க வறட்சி மறையும். இப்போ கேரளாவுக்கு வேண்டிய உணவுப் பொருளை பாத்தீங்கன்னா காய்கறிகள் தமிழ்நாட்டுல இருந்து தான் போகுது. இது தொடர்ந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த சமுத்திரத்துக்கு போற தண்ணிய சகோதரன் திருப்பி விடணும். ஏன்னா அதுலயே அவங்களுக்கு ஆதாயம் இருக்கணும். அதுக்காக அந்த திருப்பி விட்ட தண்ணியில் எடுக்கக்கூடிய மின்சாரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். நாட்டினுடைய இறையாண்மை ஒருமைப்பாடு காக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் மத்திய அரசுக்கு இருந்தால் இந்த திட்டங்களுக்கு உண்டான தொகையை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும். கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்புவோம். நீங்க வேற நடக்க வேண்டும், நடக்க வேண்டும், நடக்க வேண்டும், நடக்க வைக்க வேண்டும். ஏன்னா இந்த நாட்டுல 152 கோடி மக்கள் இருக்கோம். நாம தான் எஜமானர்கள். ஆட்சியாளர்கள் அதிகாரிகள்லாம் நம்மளுக்கு வேலை செய்ய வந்த வேலையார். ஆனா இப்போ நிலை குடிமக்கள் தான் எஜமானர்கள். இப்போ இருக்க நிலை அப்படி இல்லைங்க. அவங்க எஜமானர்கள் மாதிரி இருக்காங்க. அவங்களை தேர்ந்தெடுக்க அந்த நிலை மாற வேண்டும், அந்த நிலை மாற வேண்டும். உண்மை வெளிப்பட வேண்டும். கண்டிப்பா உண்மை வெளிப்படும் ஐயா. அதற்கான நாளும் வரும். நீங்களும் மாநாடு நடத்த போறீங்க. அந்த மாநாட்டின் மூலமா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் போய் கல் பத்தின ஒரு நல்ல பிம்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் ஐயா. கண்டிப்பா
உங்க மாநாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்னென்ன பேச போறீங்க அப்படின்றதை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நேர்காணல்ல பல தகவல்களை வந்துட்டு பரிமாறிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஆண்டவனே களமிறங்கி செஞ்சாலும் இந்த காரியம் நடக்காது. இருந்தாலும் நாங்க களமிறங்கி செஞ்சோம்னா இந்த கோரை பிச்சுக்கிட்டு கொட்டா போனாலும் எங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியம் கட்டாயம் கிடைத்தே தீரும், கிடைத்தே தீரும், கிடைத்தே தீரும். கண்டிப்பா ஐயா, உழைப்புக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புவோம் ஐயா. கண்டிப்பா அந்த மாற்றம் நிகழும். எதிர்பார்ப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா.